வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர்ல growth ரேட் தாங்க பார்க்க போறோம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல growth ரேட் அப்படின்னா என்னப்பா? இப்போ இன்க்ரீஸ்டு growth per unit time is termed as growth rate. அதாவது ஒரு பிளான்ட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல பெர் யூனிட் டைம்னா இப்போ 1 டேவோ 1 வீக்கோ இல்ல 1 இயரோ 1 மந்தோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு பிளான்ட் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு இதுதான் நம்ம growth rate அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்க்ரீஸ்டு growth per unit time is termed as இததான் நம்ம growth rate அப்படின்னு சொல்றோம். ஓகே, an organism or a part of organism can produce more cells in a variety of way. இப்ப growth அப்படிங்கறத நம்ம இப்ப எதுல நம்ம மெஷர் பண்ண போறோம்னா மேத்தமெட்டிக்ஸை வந்து இதுல யூஸ் பண்ண போறோங்க. இப்ப growth அப்படின்னா என்ன? இன்க்ரீஸ்டு செல் டிவிஷன்ஸ் வந்து அதிகமா நடந்துட்டே இருக்கிறதுனாலதான் அந்த பிளான்ட் வந்து வளருது அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தெரியும். அப்படி செல் டிவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 முறைகள்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் மோட் ஆஃப் செல் டிவிஷன்ஸ், இன்னொன்னு வந்து ஜியாமெட்ரிக் மோட் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்ட்டு. இப்ப அரித்மெட்டிக் மோட் ஆஃப் செல் டிவிஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 செல் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு செல் பாத்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது ஒண்ணு வந்து மெச்சூர் செல்லா, அதாவது பெர்மனன்ட் செல்லாவே இருக்கும். இன்னொன்னு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டாட்டர் செல்ஸை கொடுத்துட்டே வரும். இப்ப இந்த 2 செல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு செல் பாத்தீங்கன்னா அப்படியே பெர்மனன்ட் செல்லாவே ரீட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு செல் பாத்தீங்கன்னா அதோட டாட்டர் செல்ஸ் வந்து கொடுக்கும். இப்ப ஒரு செல் இருக்கு, அது 2 கொடுக்குதுன்னா ஒண்ணு வந்து பெர்மனண்டா இருக்கும், செல் டிவிஷன் நடக்காது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன் நடக்கும், அது 2 செல் கொடுக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு பெர்மனன்ட் செல்லா இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செல் டிவிஷன் நடக்கும். இதுதான் வந்து அரித்மெட்டிக் மோட் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 2 இருந்தது, அடுத்து ஒரு செல் கொடுத்துதா, அடுத்து 2, அடுத்து 3, அப்படி 4. இப்படி அரித்மெட்டிக் மோட்ல வந்து செல் டிவிஷன்ஸ் நடக்கிறதுனால இது அரித்மெட்டிக் மோட் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டைப் ஆஃப் growth என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் growth அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் எலாங்கேஷன் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ரூட் வந்து கான்ஸ்டன்டா வந்து எலாங்கேட் ஆயிட்டு இருக்கும்ல, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் அரித்மெட்டிக் மோட் ஆஃப் growth அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றாங்க. என்ன? இப்ப டைம் வந்து எகெயின்ஸ்ட் ஹைட் ஆஃப் த பிளான்ட். அதாவது இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த், 2 மந்த், இப்ப 3 மந்த், 4 மந்த் அப்படின்னு போடுங்க. அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஹைட் ஆஃப் த பிளான்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? அதாவது there is linear relationship between the time and the height of the plant அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இத நம்மளுக்கு மேல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றாங்கன்னா LT is equal to L0 plus RT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது LT அப்படின்னா என்ன? length at time. அதாவது நம்ம மெஷர் பண்ண போறோம்ல, இப்ப நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா அதை LT அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்ப L0னா என்ன? இப்ப 1 மந்த்தா வந்து நம்ம ஒரு பிளான்ட்டோட growth கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1 மந்த்ல ஸ்டார்டிங் ஆன டே இருக்கும் பாத்தீங்களா, அப்ப உள்ள பிளான்ட்டோட லென்த்தை L0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப L0 அப்படிங்கிறது லென்த் அட் டைம் 0. டைம் 0னா இப்போ ஒரு மாசம் 1 to 30 days நம்ம 13th டே எடுக்க போறோம் அப்படின்னா அதை LT அப்படின்னு வச்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அதை L0, லென்த் அட் டைம் 0 அப்படின்னு. அடுத்து R அப்படிங்கிறது growth rate, அதாவது elongation per unit time. ஒரு யூனிட் டைம்ல எவ்வளவு வந்து elongation ஆயிருக்கு அப்படிங்கிறது T. R அப்படிங்கிறது growth rate அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் வந்து arithmetic mode of growth அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் geometric mode of growth அப்படின்னா என்ன? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ங்க. இப்ப 2 செல் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து டிவைட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர் செல்லா இருந்தது, ஒரு செல் தானே டிவைட் ஆகிட்டே இருந்தது. இதுல போத் ப்ரோஜனிஸ்மே வந்து டிவைட் ஆகி நியூ செல்ஸை கொடுத்துட்டே இருக்கிறது. இது ஜியோமெட்ரிக் மோட் ஆஃப் growth. ஓகே, இந்த ஜியோமெட்ரிக் மோட் ஆஃப் growth வந்து எகெயின் ஒரு நம்மளுக்கு கிராஃப்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லுவாங்க. எப்படின்னா டைம் ஆக ஆக இந்த growth எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கு. இப்ப இனிஷியலா பாத்தீங்கன்னா லாக் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு சீடை மண்ணில நம்ம புதைச்சு வைக்கிறோம். அப்ப இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் ஒரு குட்டியா தானே வளரும், அதை லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல வந்து growth வந்து இருக்கும், அதை லாக் ஃபேஸ் ஆர்
எக்ஸ்பனன்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனாலையும் அந்த பிளான்ட்டோட growth வந்து ஸ்டாக்னெண்ட்டாக ஆயிடும். அதை வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ஃபேஸை வந்து growth வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றாங்க. அதாவது எகெயின்ஸ்ட் டைமுக்கு எகெயின்ஸ்டா சைஸ் அண்ட் வெயிட் ஆஃப் த பிளான்ட்டை வந்து பிளாட் பண்ணி நமக்கு சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஷேப்டு கர்வா வந்து கிடைக்குது. அதை எப்படி நம்ம சொல்லுவோம், சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிக்மாய்ட் கர்வ் இஸ் a characteristic of living organism growing in a nature environment. ஒரு நேச்சர் என்விரான்மெண்ட்ல க்ரோ ஆகக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிக்மாய்ட் கர்வ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகே, இதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன? W1 is equal to W0 e power RT. W அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் த பிளான்ட். ஓகே, W1 அப்படிங்கிறது ஃபைனல் சைஸ் வந்து வெயிட்டா இருக்கலாம், இல்ல ஹைட் ஆஃப் த பிளான்டா இருக்கலாம், இல்ல நம்பர் ஆஃப் த செல்ஸா இருக்கலாம். ஓகே, அது W1. W0ங்கிறது என்னது? இனிஷியல் பிகினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்ப அந்த பிளான்ட்டோட வெயிட் எவ்வளோ. W1 அப்படிங்கிறது ஃபைனலா நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம், அது W1. இப்போ W0 அப்படிங்கிறது இனிஷியல் சைஸ் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட். அந்த நம்ம வந்து இனிஷியல் சைஸை வந்து நம்ம W0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். R அப்படிங்கிறது growth rate, E அப்படிங்கிறது பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம்ங்க. அடுத்து T அப்படிங்கிறது டைம் ஆஃப் growth, எவ்வளோ டைம்ல வந்து இந்த growth வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா W1 is equal to W0 e power RT அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம அரித்மெட்டிக் மோட் ஆஃப் growth, ஜியோமெட்ரிக் மோட் ஆஃப் growth அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அரித்மெட்டிக் மோட் ஆஃப் growthனா என்ன? ஒரே ஒரு புரோஜெனிஸ் மட்டுமே செல் டிவிஷன்ஸ்ல ஈடுபடும். ஒன்று பார்த்தீங்கன்னா மெச்சூர் செல்லாவே இருக்கும். ஜியோமெட்ரிக் growthனா என்ன? 2 செல்லுமே டிவைட் ஆகி வரக்கூடிய ப்ரோஜெனிஸுமே டிவைட் ஆகும். இதை வந்து ஜியோமெட்ரிக் growth அப்படின்னு சொன்னோம். அப்ப போத் growthம் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், ஜைகோட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து 2 டைப் ஆஃப் growthம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? இப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஜைகோட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல்லா இருக்குமா, அது 2 செல்லா டிவைட் ஆகும், அது 4, அப்புறம் 8, இப்படி செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும்ல. அப்படி செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும்போது சில செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லூஸ் த கெப்பாசிட்டி டு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணி மெச்சூர் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனா ஃபார்ம் ஆகும். சில செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்ப எக்ஸாம்பிள் ஃபார் போத் அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் growth என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.